Good evening students. Next exercise 5.2 fourth question. Find the vertex, focus, equation of direct and length of the lattice rectum of the following. So இப்போ இந்த இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த கர்வ் அந்த பேரபோலா எந்த சைடுல ஓபன்ல இருக்கு, ரைட் சைடா, லெஃப்ட் சைடா, அப் சைடா, டவுன் சைடா அப்படின்றது நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். சோ அப்போ ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் ஒன் y squared is equal to 16x. சோ அப்போ இந்த 16x அப்படின்றப்போ இதனுடைய ஃபார்மட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க y squared is equal to 4ax அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ 4ax அப்படின்றப்போ இந்த 4a is lattice rectum. அடுத்தது vertex அப்படின்றப்போ இங்க x y minus k அப்படின்றது இருந்திருக்கணும், இங்க x minus h அப்படின்றது இருந்திருக்கணும். சோ அப்ப இங்க இல்லாதனால அந்த vertex உடைய வேல்யூ வந்து என்னன்னாக்க 0 0,0. அடுத்தது ஃபோக்கஸ்ன்றது ஒன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோக்கஸ் அப்படின்னாக்க h, a, 0, k. சோ இதான் வந்து இந்த இதுக்கான வந்து ஈக்குவேஷனுக்கான ஃபோக்கஸ். அப்ப இந்த ஃபோக்கஸ்ல வரும்போது நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிரலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ஷன் டைரக்ட்ரிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா x is equal to h minus a. x is equal to h minus a. அதையும் வந்து நம்ம a வினுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண தான் பண்ண முடியும். சோ அப்போ இந்த given parabola வந்து பாத்தீங்க அப்படினா it is a parabola. The given parabola is right open. பாசிட்டிவ் சைடுல வரும், அப்போ right open. So right open அப்படினாக்க 4a is equal to 16. That implies a is equal to 4. இப்போ a வினுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா vertex அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அப்போ vertex is equal to h, k. that is equal to h னுடைய வேல்யூ இங்க இல்ல, அப்போ k வினுடைய வேல்யூ இல்லனால 0,0. then next b ன்றது என்ன கேட்டிருக்காங்கன்னா focus அப்படின்றது கேட்டிருக்காங்க. so focus is equal to h plus a, 0 plus k. k plus 0 or 0 plus k. அப்போ is equal to h னுடைய வேல்யூ இல்ல 0, h னுடைய வேல்யூ 0. அடுத்து இங்க வந்தோம்னா a வினுடைய வேல்யூ 4, 0 plus k வினுடைய வேல்யூ 0. so is equal to 4,0. it is s. focus அப்படின்றத நம்ம s ன்னு வந்து சொல்லலாம். so s of. then next இப்போ focus வந்து முடிஞ்சு. next equation of directrix வந்து கேட்டிருக்காங்க. equation of directrix. directrix வந்து பாத்தீங்க அப்படினாக்க x is equal to h minus a. x is equal to h minus a. இதே இது ஓபன் வந்து லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா அதுக்கு மாறும், அப் சைடு டவுன் சைடு இது மாதிரி இருந்துச்சுனா அதுக்கு வந்து y is equal to மாறும். இப்போ இதுக்கு வரும்போது ஈக்குவேஷன் வந்து லெஃப்ட் சைடா இருந்துச்சுனாக்க x is equal to h plus a ன்றது நமக்கு மாறும். then next இதே இது அப் சைடா இருந்துச்சுனா y is equal to அப்படினு சொல்லி நமக்கு மாறும். அப்போ y னாக்க நமக்கு என்ன வரும், k ன்னு சொல்லி வரும், k minus a. அப்ப இங்க வரும்போது x is equal to h னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0, h னுடைய வேல்யூ 0 minus a வினுடைய வேல்யூ வந்து 4. that implies x is equal to minus 4. next length of the lattice rectum வந்து கேட்டிருக்காங்க. d length of lattice rectum.
லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4a equal to 24. சரி 4a equal to 4a க்கு வேல்யூ 16 இருக்கு 16. That's all the first question answer. Then second question. So இந்த second question வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க x squared is equal to 24y அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க x squared அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இங்க y squared சொன்னால நமக்கு என்ன சொன்னா ரைட் ஓபன் சொன்னோம். அப்ப இங்க வரும்போது x squared அப்படின்றப்போ அப் சைடுல வந்திருக்கும். அப் சைடா டவுன் சைடா x squared வந்துருச்சுனாலே அப் சைடா டவுன் சைடான்றது தான் நமக்கு क्वेश्चन. அடுத்து வரும்போது இங்க பாசிட்டிவ்ல இருந்துச்சுனாக்க அப் சைடு, நெகட்டிவ்ல இருந்துச்சுனா டவுன் சைடு. அப்போ இங்க வரும்போது the parabola is open upwards. அப்போ open upwards அப்படின்னாக்க நமக்கு வரும்போது 4a equal to 24. that implies a equal to 6. a வினுடைய வேல்யூ வந்து 6. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வெர்டெக்ஸ் h, k. அப்போ h, k ன்னு வரும்போது இங்க வெர்டெக்ஸ் இல்லாதனால 0, 0. that means வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின். அடுத்தது b ஃபோக்கஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் is equal to s of h plus upwards. அப்போ 0 plus h, a plus k that is equal to s 0 plus h. அப்போ 0 ன்னு வந்துரும். a வினுடைய வேல்யூ 6 plus k வினுடைய வேல்யூ 0 நாக்க 6. the next c அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக் வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக் இங்க வந்து அப்வர்ட்ஸ் அப்படின்றப்போ y equal to k minus a. that implies y equal to k value is 0 minus a value is 6. that implies y equal to minus 6. அடுத்தது d னுடைய வந்து பாத்தீங்கன்னாக்க length of lattice rectum. so அப்ப length of lattice rectum அப்படின்றப்போ 4a. so அப்ப இங்க 4a ன்னு வரும்போது 4a equal to 4a வினுடைய வேல்யூ 24. that's all the fourth question. second one answer. next fourth la third question. third one y squared is equal to minus 8x. அப்போ minus 8x அப்படின்றப்போ இதனோட இது வந்து பாத்தீங்கன்னாக்க left ஓபனா இருந்திருக்கும். the parabola is left open. so அப்ப left open அப்படின்னாக்க 4a equal to 8. so அப்ப a equal to 2. the next vertex, first one vertex h, k equal to h, k இல்லாதனால 0, 0. next b second one வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க focus
focus s of h plus a comma sorry left ன்றப்போ h minus a அடுத்தது k plus 0 அப்போ equal to s of h இல்லாதனால 0 a வினுடைய வேல்யூ 2 நால -2 நெக்ஸ்ட் இங்க வரும்போது 0 அடுத்தது third one வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா equation of characteristic x is equal to h plus a. So அந்த first இதுல வந்து பாத்தீங்கன்னா x is equal to h minus a ன்னு சொன்னோம். இங்க வரும்போது x is equal to h plus a. That implies x is equal to h னுடைய வேல்யூ 0, a வினுடைய வேல்யூ 2. Next d length of the lattice rectum. Length of the lattice rectum. Lattice rectum 4a is equal to 8. Then next fourth question. Fourth question கொஞ்சம் டிஃபர். இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்கா h, k அப்படின்றது எல்லாமே இருக்கும். சோ ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மட்ல அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ x ஸ்கொயர்ட் minus 2x plus 8y plus 17 is equal to 0. சோ இப்போ இந்த x எல்லாம் ஒரு பக்கமும் y ல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கமா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so x minus 2x squared minus 2x is equal to minus 8y minus 17. So adding 1 on both side, ஏன்னா இந்த இதை வந்து x minus h ன்ற ஃபார்மட்டுக்கு இந்த இதை பிரிக்கணும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இங்க வந்தோம்னாக்க x squared minus 2x plus 1 is equal to minus 8y minus 8y minus 17 plus 1. So a squared minus 2ab plus 1. அப்போ x minus 1 whole squared is equal to இங்க வந்து அப்படினோம்னாக்க minus 8y minus 16 minus 8y minus 16 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல மட்டும் x minus 1 whole squared is equal to ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்ம காமனா ஒரு நம்பர் வெளியில எடுக்கலாம். அப்ப அது வந்து நம்ம -8 அப்படினு சொல்லி நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க -8 ன்னு வெளியில எடுத்தோம்னா y plus 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். சோ இப்போ இது வரும்போது எந்த சைடு ஓபன்ல இருக்கு அப்போ x ஸ்கொயர்ட் அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. அப்போ x ஸ்கொயர்ட்னு வந்துருச்சு அப்படினாலே அது வந்து y axis சைடுல ஓபன்ல இருக்கு. அப் சைடோ ஆர் டவுன் சைடோ தான் நமக்கு இருந்திருக்கும். சோ அப் சைடுலயோ x ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்துருச்சுனாலே நமக்கு அப் சைடோ டவுன் சைடுலயோ தான் நமக்கு ஓபன் இருந்திருக்கும். இங்க மைனஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ இந்த ஓபன் வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைடா இருக்கும். அப்போ the parabola open downwards. சோ அப்ப downwards அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இது வந்து ஃபைண்ட் பண்ணனும். அப்போ 4a is equal to 8. அப்போ that implies a is equal to 2. next first one vertex வந்து h, k. அப்போ h னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1. h னுடைய வேல்யூ 1 ஏனா x minus h. அப்போ மைனஸ்க்கு இங்க மைனஸ் வந்துருச்சு, h க்கு வந்து +1. அடுத்து இங்க வந்தோம்னாக்க y minus k. அப்போ இங்க k ன்ற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கனால அப்ப இங்க வரும்போது -2.
அடுத்தது B. செகண்ட் ஒன் ஃபோக்கஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் S of 0 plus H comma minus A K minus A is equal to S of, so 0 plus H னுடைய வேல்யூ 1, அடுத்து K வினுடைய வேல்யூ -2, A வினுடைய வேல்யூ also 2, அப்போ -2 is -4. Next C, equation of characteristic. Equation of characteristic. Equation of characteristic வந்து பாத்தீங்க அப்படினாக்க y is equal to k plus a. Y is equal to k plus a. அப்போ y is equal to k plus a வினுடைய வேல்யூ வந்து 2. So k வுக்குமே நமக்கு வேல்யூ இருக்கும். So k வினுடைய வேல்யூ also, k வினுடைய வேல்யூ -2 plus 2, that implies y is equal to 0. Next D, length of latus rectum. Length of latus rectum. Length of latus rectum வந்து பாத்தீங்க அப்படினாக்க 4a is equal to 8. இங்க length of the latus rectum நம்ம இங்க என்ன சூஸ் பண்றோமோ அதான் லாஸ்ட்லயே வரும். Next fifth question, fourth la fifth one, y squared minus 4y minus 80x plus 12 is equal to 0. Plus 12 is equal to 0. So இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படினோம்னாக்க லாஸ்ட் क्वेश्चनல x squared 4 இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் x ன்னு இருந்தனால இத அப்படியே வச்சிட்டு இந்த வேஸ் y னோட இத சேஞ்ச் பண்ணோம். இங்க y squared y ல வரனால இத அப்படியே வச்சிரணும். So y squared minus 4y is equal to 80x minus 12. 80x minus 12 அப்படின்றத நம்ம ரைட் பண்ணலாம். So இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா adding 4 on both side. Adding 4 on both side. both side में 4 add பண்ணோம்னாக்க y squared minus 4y plus 4 is equal to 80x minus 12 plus 4. So அப்ப இங்க வரும்போது y minus 2 whole squared is equal to 80x minus 8. So y squared y minus 2 whole squared is equal to 8 காமனா வெளியில எடுத்துறலாம். 8 காமனா வெளியில எடுத்துறோம்னாக்க x minus 1. So இப்போ இங்க வரும்போது இங்க பாசிட்டிவ்ல வந்துச்சு, y squared னு வரும்போது இந்த பாராபோலா வந்து பாத்தீங்கன்னாக்க ரைட் ஓபனா இருந்திருக்கும். So the parabola is right open. இல்லாட்டினா open rightwards அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். Then next அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 4a is equal to 8, that implies a is equal to 2. 4a is equal to 8, அப்போ a is equal to 2. The next first one vertex is equal to, so h comma k அப்போ இங்க வரும்போது is equal to 2 comma 1. சரி, வெர்டெக்ஸ்ன்றப்போ h k, h னுடைய வேல்யூ 1, h னுடைய வேல்யூ 1, k வினுடைய வேல்யூ வந்து 2.
next b second one வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்க focus, so focus s of இது வந்து right open அப்படின்றப்போ h plus a 0 plus k அப்போ equal to h னுடைய வேல்யூ 1 a வினுடைய வேல்யூ 2 அப்போ 3 0 plus k வினுடைய வேல்யூ 2 அப்போ 3 2 next equation of directricity c equation of directricity is equation of directricity வந்து பாத்தீங்கன்னா x is equal to h minus a x is equal to h minus a அப்போ x is equal to h னுடைய வேல்யூ 1 a வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க a வினுடைய வேல்யூ வந்து 2 அப்போ x is equal to minus 1 next length of lattice rectum d length of lattice rectum 4a is equal to 8. That's all the fifth question answer. Next fifth question, identify the type of the conic and center, find center, foci, vertices and directrices of the following. So first question, x squared by 25 plus y squared by 9 is equal to 1. So இப்போ இத identify the conic வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இந்த conic அப்படின்ற நம்ம எதை சொல்லலாம்னா இங்க வரக்கூடிய பிளஸ் மைனஸ் வச்சு நம்ம சொல்லிடலாம். பிளஸ் அப்படினாக்க எலிப்ஸ், மைனஸ் அப்படினாக்க ஹைபர்போலா. சோ அப்ப இங்க வருமா நமக்கு பிளஸ் வந்துட்டனால this equation is ellipse. This equation is ellipse. So அப்ப ellipse அப்படின்றப்போ a squared is equal to 25, that implies a is equal to 5. Then b squared is equal to 9, that implies b is equal to 3. b is equal to 3 ன்றது வந்துருச்சு. அப்போ இங்க வரும்போது சென்டருக்கு h, k. அப்போ இங்க h, k இல்லாதனால சென்டர் a first one சென்டர் வந்து h, k equal to 0, 0. next வந்து foci வந்து கேட்டிருக்காங்க. so foci plus or minus a ae, 0. so இந்த ae, 0க்கு நமக்கு ae வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணல. so அதனால e வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். so அப்போ b squared is equal to a squared into 1 minus e squared. so அப்ப a squared க்கு வேல்யூ வந்து b squared க்கு வேல்யூ வந்து 9 minus 9 is equal to a squared னுடைய வேல்யூ 25 into 1 minus e squared. so அப்ப இந்த 25 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 9 by 25 is equal to 1 minus e squared. இந்த e squared இந்த சைடும் இதை இந்த சைடும் சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க e squared is equal to 1 minus 9 by 25. so இப்போ LCM எடுத்தோம் அப்படினாக்க e squared is equal to 9 125 are 25 minus 9 by 25 is equal to 16 by 25. அப்போ e is equal to 4 by 5. e is equal to 4 by 5. then next இப்போ e னுடைய வேல்யூ வந்துருச்சு. இப்போ ae வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். so ae is equal to a வினுடைய வேல்யூ வந்து 5
இன்ட்டு இனுடைய வேல்யூ 4/5 equal to 4. அப்போ 4 கீழ வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 4 key equal to 4 key plus or minus AE, 0 equal to plus or minus AE இனுடைய வேல்யூ 4, 0. 4, 0. Next third one வந்து என்ன கேட்டிருக்காங்கனாக்க vertices. Next fifth question, sin 4 alpha is equal to 4 tan alpha into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha whole squared. Vertices வந்து பாத்தீங்க அப்படினா right hand side இருக்கிறத மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். plus or minus a, 1 minus tan squared alpha by 1 plus tan squared alpha a, 0 இருக்கு. so equal tan alpha plus or minus 4 tan alpha a இனுடைய வேல்யூ வந்து 5, ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். by இங்க whole squared ல இருக்கு. ஃபைண்ட் பண்ணியாச்சு. vertices ஃபைண்ட் பண்ணியாச்சு. 1 plus tan alpha ஃபைண்ட் பண்ணியாச்சு. next another 1 plus tan alpha tan squared alpha வை இந்த பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் equal to 2 equation இங்க 2 tan alpha by 1 plus tan square alpha அப்படின்றத 2 cos 2 alpha 2 cos equation of direct scissors வந்து பாத்தீங்கன்னா sin 2 alpha x is equal to plus or minus a by e. x is equal to plus or minus a by e. sin 2 alpha minus sin 2 a வினுடைய வேல்யூ 5 இருக்கு by cos 2 இனுடைய வேல்யூ 4/5. so அப்ப இத அப்படியே நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணோம்னா sin 2 alpha x is equal to plus or minus 5 is 25. so அப்போ இங்க இது வந்து θ இந்தது வந்து θ அப்ப 2 sin θ cos θ அப்போ sin first question answer. அப்போ 2 into 2 alpha. next fifth ல second one sin fifth ல second one alpha x squared. so இந்த சைடு by 4 tan 3 plus alpha y squared 1 minus tan squared alpha by equal to 1 plus tan squared alpha 1 அப்படிங்கற சொல்றாங்க. சோ இப்போ இதல வந்து பாத்தீங்க அப்படினாக்க the fifth question answer. highest value வந்து பாத்தீங்க அப்படினாக்க y squared க்கு வந்து போயிருக்கு. அப்போ இது மேஜர் வந்து பாத்தீங்க மேஜர் ஆக்சிஸ் x ஆர் y ஆ இருக்கும். so இப்போ எதுமே வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகாம ஹையஸ்ட் வேல்யூ a னும் லோயஸ்ட் வேல்யூ b ன்னு இருந்துச்சுனா நம்ம டைரக்ட்டா லாஸ்ட் क्वेश्चन ப்ரொசீஜர்ல வொர்க் அவுட் பண்ணிடலாம். 1 plus so இப்போ இங்க வரும்போது நமக்கு 1 plus இந்த ஹையஸ்ட் வேல்யூ y க்கும் y னுடைய y னுடைய டினாமினேட்டராவும் b அப்படிங்கறது a னுடைய டினாமினேட்டராவும் போயிருக்கிறதுனால it is a major axis x or y அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்றோம். so அப்போ இங்க வரும்போது the given equation tan a plus tan b given equation by 1 minus tan a equation is ellipse. tan a into tan b equal to tan 45 value then so இந்த சைடு அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னாக்க x squared by a squared tan plus y squared by a squared b is equal to 1 tan b is the form of 1 இத இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 1 1s are 1 ன்னு வந்துரும். form 1 of minus tan a tan b is the form of tan a tan ellipse with இந்த மைனஸ் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் மைனஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா tan with plus tan b major tan b plus tan a plus b tan a ellipse with major axis. so adding along x along x and side major axis ஆட் பண்றோம் அப்படினாக்க இங்க நமக்கு 1 தான் வந்திருக்கு. ஆனா ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா equal to 2 axis 1 on both side பண்றோம். அப்போ tan a plus tan b along plus tan a tan b along a tan y along y அப்படின்றது வந்து 1. சோ அப்ப இங்க வந்து அப்படினாக்க a squared னுடைய வேல்யூ
இப்போ first a squared is equal to 10 that implies a is equal to root 10 கம்பேர் பண்ணோம்னா அடுத்து b squared is equal to 3 that implies b is equal to அடுத்து இந்த ரெண்டு கண்டிஷன்ல b is equal to நம்ம ஒரு காமனா வெளிய எடுக்கலாம் the next b e னுடைய வேல்யூ வேணும் இங்க வந்து 1 b squared is equal to a squared into 1 minus e squared so இத கொண்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க b squared னுடைய வேல்யூ 3 so equal to a squared னுடைய வேல்யூ 10 into 1 minus e squared so இந்த 10 and side change பண்ணோம்னாக்க 3 by 10 is equal to 1 minus e squared so இந்த e squared இந்த சைடும் இது இந்த சைடும் change பண்ணோம் அப்படினாக்க that implies e squared is equal to 1 minus 3 by 10 so இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க e squared is equal to 10 minus 3 by 10 is equal to 7 by 10 so e squared is equal to root of 7 by 10 root of 7 by 10 next equation of directricity directrices equation of directrices வந்து பாத்தீங்க அப்படினாக்க y is equal to plus or minus a by e so that is equal to plus or minus a வினுடைய value a is equal to root 10 by e வினுடைய value root 7 by root 10 so இது அப்படியே numerator change பண்ணும்போது y is equal to root 10 into root 10 is 10 by root 7 so plus or minus that's all the second question answer next third question fifth la third question x squared fifth la third question x squared by 25 minus y squared by 144 is equal to 1 so இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா இங்க மைனஸ் வந்துருச்சு அப்போ இது ஹைபர்போலா இந்த ஹைபர்போலால எலிப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கணும் a வினுடைய வேல்யூ அதிகமாகவும் b வினுடைய வேல்யூ கம்மியாவும் இருக்கணும் இதே இது ஹைபர்போலால இங்க மைனஸ் வந்திருக்கணும் a வினுடைய வேல்யூ கம்மியா இருக்கணும் b வினுடைய வேல்யூ அதிகமா இருக்கணும் so அப்போ this equation is hyperbola so அப்ப இது வந்து ஹைபர்போலா அப்படினாக்க சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க hk இல்லாதனால சென்டர்னுடைய வேல்யூ வந்து 0 center is 0, 0 then next வந்து பாத்தீங்கன்னாக்க a, so a squared is equal to 25 that implies a is equal to 5 next b squared is equal to 144 that implies b is equal to 12 then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதுல இருந்து நமக்கு e னுடைய வேல்யூ நமக்கு வந்து வேணும் அப்போ b squared is equal to a squared into 1 minus e squared சரி a squared is equal to e squared minus 1 minus e squared வந்து பாத்தீங்கன்னாக்க எலிப்ஸ்க்கு உரியது e squared minus 1 so இப்போ இது வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க b squared னுடைய வேல்யூ 144 is equal to a squared value 25 into e squared minus 1 so இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 144 by 25 minus 1 sorry plus 1 is equal to e squared so that implies e squared is equal to 25 அப்படின்றது LCM ஆ எடுக்கலாம் the next 144 அடுத்தது plus 25 is equal to 169 by 25 so அப்போ e value is 169 na 13 by 25 na 5 அப்போ e னுடைய வேல்யூ 13 by 5
நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னாக்க e ஸ்கொயர் e னுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ae வந்து ஃபைண்ட் பண்ணனும். ae is equal to a னுடைய வேல்யூ 5 into e னுடைய வேல்யூ 13 by 5 5க்கு 5 கேன்சல் ஆயிடுச்சுனா ae is equal to 13. சோ இப்போ ae னுடைய வேல்யூ 13 ன்றது கிடைச்சிச்சு. சோ இப்போ நமக்கு சென்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சென்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து வேணும். வெர்டெக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் a, 0 plus or minus a, 0 equal to plus or minus a வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. so 5, 0. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஃபோக்கி வந்து வேணும். ஃபோக்கி s of plus or minus ae, 0 equal to அப்போ ae னுடைய வேல்யூ 13. அப்போ plus or minus 13, 0. நெக்ஸ்ட் ஃபோக்கி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டிக். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ்டஸ். so x is equal to plus or minus a by e, that is equal to a வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5. so plus or minus 5 by e னுடைய வேல்யூ 13 by 5. 13 by 5. இந்த 5 அப்படியே நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணோம்னாக்க x is equal to plus or minus 5 5s are 25 by 13. 25 by 13. That's all the third question answer. Next fifth lab fourth question. Y squared by 16 minus x squared by 9 equal to 1. so இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க y squared by a squared plus x squared by b squared அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க என்ன ஃபார்மட்னா transverse form, hyperbola with transverse along the y axis அப்படின்றது வரும். so this equation is hyperbola transverse. ஏன்னா சேஞ்சஸ் ஆகி வரதுனால transverse along with y axis. சோ அப்ப இதனுடைய வெர்டிசஸ் மட்டும் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ லாஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா plus or minus ae, 0 ன்னு சொன்னோம். இங்க வரும்போது ae, 0, ae அப்படின்றது அது வெர்டிசஸ் மட்டும் வந்து சேஞ்சஸ் ஆகும். வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கி ரெண்டுமே வந்து சேஞ்சஸ் ஆகும். சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க a வினுடைய வேல்யூ a equal to 16. sorry a squared is equal to 16. அப்போ a is equal to 4. next b squared is equal to 9. that implies b is equal to 3. so இப்போ நம்ம b squared அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். b squared is equal to a squared into e squared minus 1. அப்போ that implies b squared னுடைய வேல்யூ 9 is equal to a squared னுடைய வேல்யூ 16 into e squared minus 1. so இப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க 9 by 16. இந்த 1 இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்போ +1 is equal to e squared. that implies so 9 plus 16 by 16 is equal to e squared. so e squared is equal to 25 by 16. so that implies e is equal to 5 by 4. e னுடைய வேல்யூ 5 by 4 அப்படின்றது கிடைச்சிருச்சு. then next நமக்கு ae னுடைய வேல்யூ வந்து வேணும். so ae is equal to
ஏவினுடைய வேல்யூ வந்து 4 இன்ட்டு இனுடைய வேல்யூ 5/4 that is equal to 5. அடுத்தது a by e யும் ஃபைண்ட் பண்ணா அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஏவினுடைய வேல்யூ 4 by இனுடைய வேல்யூ 4 5/4 5/4 that is equal to 4 4s are 16/5. so இப்போ first one நமக்கு center வந்து ஃபைண்ட் பண்ணனும். so center is equal to 0, 0. next வந்து எனக்கு சென்டருக்கு அடுத்து என்ன வேணும்னாக்க vertices வந்து வேணும். vertices so verticesன்றப்ப இங்க வரும்போது transverseனால a, plus or minus a that is equal to 0, plus or minus a வினுடைய வேல்யூ வந்து 4. next foci னுடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்க 0, plus or minus ae so is equal to 0, plus or minus ae னுடைய வேல்யூ வந்து 5. next வந்து பாத்தீங்க அப்படினாக்க equation of directrices so equation of directrices வந்து பாத்தீங்கன்னா y is equal to plus or minus a by e அப்போ that implies y is equal to plus or minus a by e की value 16/5 that's all the fifth question answer. next sixth question, prove that the length of the lattice rectum of hyperbola x squared by a squared minus y squared by b squared is equal to 1 is 2b squared by a. so it is a important question. so அப்போ ஒரு ஹைபர்போலா அப்படின்றது நமக்கு வந்து சொல்லிருக்காங்க. so ஹைபர்போலா அப்படின்றது so கொஞ்சம் இந்த u ஷேப்பா இருக்கிறது கொஞ்சம் இதா வரும் நல்லா. so இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. so இப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னாக்க l and l dash. அடுத்து இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் s of ae, 0. then it is a vertex a. it is vertex வந்து a. so அப்ப a வின் இங்க வந்து என்னது a, 0 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். so இப்போ வந்து பாத்தீங்க அப்படினாக்க l l dash அப்படின்றது lattice rectum. so இந்த l l dash அப்படின்றது lattice rectum of hyperbola passes through ae, 0 வழியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்ப இந்த ae, 0 அப்படின்ற இந்த l ன்ற பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க ae இதுல இருந்து மேல வரும்போது ae ன்னு இருக்கும். அப்போ y நேர் இங்க வரக்கூடிய வேல்யூ என்னன்னு தெரியாதனால நம்ம y1 ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். so the equation of the hyperbola x squared by a squared minus y squared by b squared is equal to 1 which is passes through ae, 1. இப்போ இந்த பாயிண்ட் வழியா இது பாசஸ் ஆகுது அப்படினா so a squared e squared by a squared minus y1 squared by b squared is equal to 1. so இப்போ இந்த y1 squared by b squared இந்த சைடும் இந்த 1 இந்த சைடும் சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க இந்த இது நெகட்டிவ்ல இருக்க பாசிட்டிவா மாறிடும், 1 பாசிட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவா மாறிடும். அப்போ y1 squared by b squared is equal to e squared minus 1. so அப்ப இந்த by b squared இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க y1 squared is equal to b squared into a squared minus 1. so இங்க வரும்போது நமக்கு அந்த b squared is equal to a squared into e squared minus 1 அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். so அப்ப அந்த e squared minus 1 க்கு பதிலா இத அப்படியே வச்சிட்டு இந்த சைடு சேஞ்ச் பண்ணா b squared by a squaredன்றது வந்துரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய e squared minus 1 க்கு பதிலா நம்ம b squared by a squared ன்னு அப்ளை பண்ணோம் அப்படினாக்க y1 squared is equal to b squared into b squared by a squared. அப்போ y1 squared is equal to b squared into b squared b power 4 by a squared. so இத ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாக்க plus or minus b squared by a. so அப்ப அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வரும்போது இங்க பாசிட்டிவ்ல வரும்போது
பிளஸ் பி ஸ்கொயர்டு பை ஏ, இங்க எல் டேஷுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பி ஸ்கொயர்டு பை ஏ அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ அதான் இங்க எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க நோட் பண்ணிருக்கேன். சோ அப்ப அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றப்போ இந்த x னுடைய வேல்யூ என்னன்னா AE கமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருந்து வரும்போது AE கமா இங்க அடுத்து அந்த y1 உடைய பாயிண்ட் b ஸ்கொயர்டு பை a. அதே இது இங்க வரும்போது AE கமா மைனஸ் b ஸ்கொயர்டு பை a. சோ அப்போ லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றப்போ இந்த இத y னுடைய இது வந்து y னுடைய வேல்யூ தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா AE மைனஸ் AE அப்படின்னு வரும்போது 0 ன்னு வந்துரும். அப்ப இது ரெண்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னம்னாக்க so b squared by a plus b squared by a அப்ப 2b squared by a units. That's all the 6th question answer.